வெல்கம் டு டாப் 5 இன்ஸ்டிடியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாமினேஷன்ஸ். நான் உங்க ஜேபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 6க்கான ரீசனிங் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். 6ல என்ன டாபிக் இருக்கு? ஃபுல்லாவே நமக்கு பிளட் ரிலேஷன் தான் இருக்கு. சரியா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்குன்னு பாருங்க. L is mother of two sons. என்ன டைப் இது? ஸ்டேட்மெண்ட் டைப். பேசிக்கா இவங்க உங்களுக்கு ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நீங்க டினோஷன்ஸ் யாருக்கு எப்படி பண்ணுவீங்களோ பண்ணுங்க. வேற என்ன பண்ணுவீங்கன்னா மேல்ஸ்க்குலாம் வந்து பாக்ஸ், ஃபீமேல்ஸ்க்குலாம் சர்க்கிள் போடுவீங்க. நான் என்ன பண்ணுவேன்? பிளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ உங்க ஸ்டைல நீங்க போடுங்க. கான்செப்ட் வைஸ் லைக் போடுற ஸ்டெப்ஸ், அப்ரோச் பண்ற விதத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா ஓகே. இல்ல மேம் நான் ஃப்ரெஷ் தான், நியூ தான், நம்ம டாப் ஸ்டூடெண்ட் தானா, நீங்க பிளஸ் ஆர் மைனஸே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. L is mother of two sons, namely P and J. இந்த L இருக்காங்க இல்லையா, P மற்றும் J என்று இரண்டு மகன்களின் தாய் அவங்கன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப L வந்து Pக்கும் Jக்குமே என்ன பண்றாங்க? அம்மாவா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே மகன்கள், சன்ஸ் சொன்னதுனால ரெண்டு பேருமே மேல்ஸா போடுறோம். அவங்க தாய், சோ மைனஸ். ஓகே ஃபைன். F is wife of P. F யாருன்னா P இன் மனைவின்னு சொல்றாங்க. F is wife of P. So wife is female, right? Q is the daughter of J. Q வந்து யாருன்னா Jக்கு டாட்டர் சொல்றாங்க. சோ J உடைய டாட்டர் தான் எனக்கு யாருன்னா Q. நெக்ஸ்ட், how is L related to Q? L என்பது Q உடன் எவ்வாறு தொடர்புடையது? Qக்கு L என்ன உறவுன்னு கேக்குறாங்க. Qக்கு L பாருங்க, அப்பா இருக்காங்க, அப்பாவுடைய அம்மா இருக்காங்க. சரி, அப்பாவுடைய அம்மா நம்மளுக்கு என்ன வேணும்? பாட்டி வேணும். பட் ஆப்ஷன்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்த்தா தந்தையின் தாய், அதாவது ஃபாதர்ஸ் மதர்னு டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஓகே, இப்பெல்லாம் நம்மளுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ்ல பாட்டி, அத்தை அந்த மாதிரிலாம் வருதுல, அப்பாவோட அப்பா, ஃபாதர்ஸ் ஃபாதர், ஃபாதர் மதர், ஃபாதர் சிஸ்டர், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்குமே நம்ம மென்டலி ரெடி ஆகிக்கணும். இதுக்கான உறவுகள் பெயரும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெண்டுமே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம வரப்போற எக்ஸாம்ஸ்ல அட்டன் பண்றதுக்கு ஈஸியா இருக்க போகுது. ஓகேவா? F is sister of G. G is husband of H. F என்பது G இன் சகோதரி சொல்றாங்க. F is sister of G. G ஓட சகோதரி தான் F. G is husband of H. G என்பவர் H இன் கணவர். G H இன் கணவர்னா G தான் கணவர். H வந்து மைனஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. அடுத்து H என்பது I இன் மகள். H is daughter of I. H யாருன்னா ஐக்கு மகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐ ஃபீமேலா, அப்பாவா அம்மாவும் தெரியாது. I என்பது J இன் கணவர். இப்ப தெரிஞ்சிச்சா? I is husband of J. I is husband of J. நம்ம டபுள் லைன் போட்டு என்ன பண்ண போறோம்? மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து F என்பது J உடன் எவ்வாறு தொடர்புடையது? How is F related to J? J க்கு F என்ன வரும்னு கேக்குறாங்க. J க்கு F என்ன வரும் பாருங்க. J உடைய பொண்ணு இருக்காங்களா? சோ பொண்ணுடைய ஹஸ்பண்ட் உடைய சிஸ்டர் தான் வந்து எனக்கு F. ஓகேவா? எங்க இருக்கு பாருங்க, டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட் சிஸ்டர், அதாவது அவங்களுடைய மகளின் கணவரின் சகோதரி, அவங்களுடைய மகளுடைய கணவருடைய சகோதரி. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. R is wife of A. R என்பது A இன் மனைவி. யார் யாரு? ஏக்கு மனைவி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து F is son of A. F is son of A ன்னு சொல்றாங்க. ஏனுடைய மகன் தான் F அப்படின்னு சொல்றாங்க. F என்பது A இன் மகன். G என்பது T இன் சகோதரி சொல்றாங்க. G இல்லையே T இல்லையே எங்க மேம் போனோம்னா போடுங்க, லாஸ்டா லிங்க் பண்ணிக்கிறோம். G அப்படின்றது யாரு? T க்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், T is brother of F. T is brother of F. T என்பது F இனுடைய சகோதரர் சொல்றாங்க. இப்ப லிங்க் பண்ணிடலாமா? F க்கு சகோதரர் தான் T. இந்த T யோட சிஸ்டர் யாரு? G யா? சோ லிங்க் பண்ணிட்டா T க்கு சிஸ்டர் G. இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா இவங்க மூணு பேரும் சிப்லிங்ஸ் அப்படின்றது தான் மீனிங். கரெக்டா? சரி, கொஸ்டின் பாருங்க. How is T related to R? T என்பது R உடன் எவ்வாறு தொடர்புடையது? ஓகேவா? R க்கு T என்ன உறவு? R உடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க. அப்ப அவங்களுடைய பசங்க இவங்களுக்கு பசங்களா இருப்பாங்களா? R உடைய பையன்றது தான் கரெக்டான ஆன்சர். சோ R க்கு T is மகன், அதாவது சன். ஆப்ஷன் A is the right answer. ஓகேவா? சோ கரெக்டா போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. A is married to E. அப்புறம் என்ன அர்த்தம்? ஏவும் ஈயும் கணவன் மனைவின்னு சொல்றாங்க. ஆனா யார் கணவர் யார் மனைவின்னு தெரியாது. அடுத்து E is sister of R. இப்ப தெரிஞ்சிச்சா? E யாருன்னா R க்கு சிஸ்டர்னு சொல்றாங்க. சோ E ஃபீமேலா இருந்தா A என்னவா இருக்கும்? மேலா இருந்திருப்பாங்க, ஹஸ்பண்ட். R is married to D. R என்ன பண்றாங்க? D மணந்திருக்காரு அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட், D is the only brother of Z.
டி யாருன்னா இசட் உடைய ஒரே ஒரு சகோதரர் சொல்லிட்டாங்க. அப்ப டி தான் வந்து எனக்கு பிளஸ் இசட்டுக்கு அவங்க சகோதரர். அப்ப ஆர் மைனஸ் ஆயிருப்பாங்க. புரிஞ்சிருச்சா? பி இஸ் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் ஆர். பி இஸ் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் ஆர்னு சொல்லிட்டாங்க. ஆருக்கு ஒரே ஒரு மகள் இருக்காளா, அது பி அப்படின்னு சொல்றாங்க. ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு பி? பிக்கு ஏ என்ன உறவுன்னு கேக்குறாங்க. பி உடைய அம்மா இருக்காங்க, அம்மாவுடைய சிஸ்டருடைய ஹஸ்பண்ட். ஓகேவா? அவங்களுடைய மதருடைய சிஸ்டருடைய ஹஸ்பண்ட். இதை நம்ம எங்க இருக்க மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு பாப்போமா? மதர் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஆப்ஷன் ஏ தாயின் சகோதரியின் கணவர். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன்ஸ் நீ உனக்கு மறந்துடும் சொல்லி பார்க்க மறந்துனா ஒரு சும்மா ஷார்ட் ஃபார்மா எடுத்துக்கோ, MSH அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோ, வச்சு போடுங்க, ஈஸியா இருக்கும். இனிஷியலா நான் ஸ்டார்ட் பண்றப்ப இப்படிதான் பண்ணேன். பி இஸ் ஃபாதர் ஆஃப் சி. பி இஸ் ஃபாதர் ஆஃப் சி மீன்ஸ் பி என்பவர் சியின் தந்தை. பி அப்படின்றவர் யாரு? சிக்கு தந்தைன்னு சொல்றாங்க. Q என்பவர் சியின் சகோதரி. Q இஸ் சிஸ்டர் ஆஃப் சி. Q இஸ் சிஸ்டர் ஆஃப் சி. T is only sister of Q. T is only sister of Q அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இவங்க 3 பேர் சிப்ளிங், சரியா? Qக்கு ஒரே சகோதரி தான் வந்து டீன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவங்க 3 பேர் சிப்ளிங்கா இருக்காங்க. T வந்து ஒரே சிஸ்டர்னா, அப்ப C என்னவா இருக்க போறான்? பொண்ணா இருக்க போறதுல கண்டிப்பா பையனா இருக்க போறான். இவன் பிரதர் ஆயிரும். கரெக்டா? ஒன்லி சிஸ்டர்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம், இவனை மேலா நம்மள பிக்ஸ் பண்றோம். அடுத்து T is the child of S. T யாருன்னா S உடைய சைல்டுன்னு சொல்றாங்க. நல்லா பாருங்க, இப்ப Tக்கு ஆல்ரெடி ஒரு பேரண்ட் இருக்காங்களா, அதாவது B அப்பா இருக்காரு. அப்ப இந்த S யாரா இருப்பாங்க? B உடைய மனைவியா இருப்பாங்க. அப்படி பார்த்தாதான் S உடைய சைல்டா T வர முடியும். ஓகே, அடுத்து M is son of S is only son. Sக்கு ஒரே மகன் இருக்காரு இல்லையா, அவருடைய சன்னு தான் யாருன்னா M சொல்றாங்க. Sக்கு இருக்க ஒரே மகன் யாரு? C மட்டும்தான். அவருடைய சன்னு தான் யாருன்னா அவருடைய மகன் தான் எம்னு சொல்றாங்க. So he is male. Question என்னன்னு பாருங்க. How is S related to B? S என்பவர் B உடன் எவ்வாறு தொடர்புடையவர்? B க்கு S என்ன வரும்னு பார்க்க போறோம். B க்கு S என்ன வருவே? மனைவி. ஓகே, சோ இதெல்லாம் தேவையில்லாத தானே. So B க்கு S என்ன வரும் பார்த்தா மனைவி. ஆப்ஷன் B. In a certain code language, A plus B equal to A is the sister of B. இதுக்கு பேரு கோடட் பிளட் ரிலேஷன் சொல்லுவோம். அதாவது நம்ம சும்மா மேல ஸ்டேட்மெண்டா கொடுத்துருந்தோம், அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம இதை வச்சு டீகோட் பண்ணி போட போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது இதுதான். இதை பார்த்தாலே போதும். கொஸ்டின்ல தமிழா இருந்தாலும் இங்கிலீஷ் தான், இந்த கீழே கொடுத்துருக்கா இல்லையா, இந்த ஈக்குவேஷன் சும்மா எடுத்துக்கோம். எப்படி பார்க்கணும்? P plus Q ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கணும். P plus Q, அப்ப பிளஸ் எங்க இருக்கு? மேல இருக்கு. A is sister of B. அப்ப இது எப்படி எடுத்துக்கணும்? P is sister of Q. P plus Q என்னது? A என்பது B இன் சகோதரி. அப்ப P என்பது Q இன் சகோதரி. இப்படிதான் எடுத்துக்க போறோம். அப்ப P is sister of Q னா இப்படி போடணும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும்? Q minus R. மைனஸ் எங்க இருக்கு? ஃபாதர். அப்ப Q is father of R. Q என்பவர் R இன் தந்தை. Q ஆரு? R உடைய தந்தை. ஓகே, நெக்ஸ்ட் R டிவிஷன் S. டிவிஷன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சன்னு சொல்றாங்க. அப்ப R is son of S. R என்பவர் S இன் மகன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப Rக்கு ஆல்ரெடி ஒரு பேரண்ட் இருக்காங்களா, அது யாரு? Q. அப்ப S யாரா இருப்பாங்க? இவங்களுடைய வைஃபா இருக்க போறாங்க. ஓகே, S மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் T. மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்னா என்ன? டாட்டர். அப்ப S is daughter of T. S என்பவர் T இன் மகன் தெரிஞ்சிச்சு எனக்கு. T னுடைய மகள் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, சோ எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த லாஸ்டா இருக்கு உங்களுக்கு 99% ஜெண்டர் ஃபிக்ஸ் ஆகாது. ஓகே, முடிஞ்சு. கொஸ்டின் பார்க்கலாமா? பேஸ்ட் ஆன் தி அபவ், how is P related to T? T க்கு P என்ன வரும்னு கேக்குறாங்க. T க்கு P என்ன வரும் பாருங்க. T உடைய பொண்ணு இருக்காங்க, டாட்டர் இருக்காங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்களுடைய சிஸ்டர். அப்ப டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட் சிஸ்டர்ன்றது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் ஏ. தமிழ்ல மகளின் கணவரின் சகோதரி, அதாவது மருமகனுடைய சகோதரின்னு கூட ஸ்ட்ரெயிட்டா கொடுக்கலாம். ஓகே, Question number 7 பாருங்க. சேம் as கோடட் ரிலேஷன் தான். P Q R S T. P டிவிஷன் Q அப்படின்னு இருக்கா? P டிவிஷன் Q அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்? டிவிஷன்ல என்ன இருக்கு? ஃபாதர். அப்ப P is father of Q. ஓகே, Q plus R. பிளஸ்னா என்னவா? மதர். Then Q is mother of. Then Q is mother of
ஆர். அடுத்து ஆர் மைனஸ் எஸ். மைனஸ் என்ன? பிரதர். அப்ப ஆர் இஸ் பிரதர் ஆஃப் எஸ். அண்ட் லாஸ்டா எஸ் மல்டிபிளிகேஷன் சிம்பிள் டி இன்டுனா என்ன? வைஃப். எஸ் இஸ் வைஃப் ஆஃப் டி. அப்ப இங்க வந்து என்ன ஆகுது? ஜெண்டர் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த கொஸ்டின் ஜெண்டர் ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஏன்? இவங்க வைஃப்னா கண்டிப்பா என்ன இருக்க போறாங்க? ஹஸ்பண்டா இருக்க போறாங்க. கொஸ்டின் பாருங்க. How is P related to T? சேம் தான். சோ T க்கு P என்ன வரும்னு கேக்குறாங்க. T க்கு P என்ன வரும்? அவங்களுடைய வைஃப் உடைய அம்மாவுடைய அப்பா, வைஃப் உடைய மதருடைய ஃபாதர். ஆப்ஷன் எங்க இருக்கு பாத்துருமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு வைஃப்ஸ் மதர்ஸ் ஃபாதர். ஆப்ஷன் ஏ மனைவியின் தாயின் தந்தைன்றதுதான் கரெக்டான ஆன்சர். கொஞ்சம் கவனக்குறைவு பண்றது மூலயமா இந்த கொஸ்டின் தப்பு பண்றாங்க நிறைய பேர். கவனமா ஆன்சர் சூஸ் பண்ணாலே போதும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. சலோனி இஸ் தி டாட்டர் ஆஃப் தி ஒன்லி சன் ஆஃப் கார்த்திக். சலோனி யாருன்னா கார்த்திகோடைய ஒரே மகனின் மகள் தான் யாருன்னு சொல்றாங்க? சலோனின்னு சொல்றாங்க. அப்ப கார்த்திக் இருக்காரு, கார்த்திக்கு ஒரே பையன் ஒருத்தன் இருக்கான். சரியா? அவன் பேர் தெரியாது நமக்கு. அவங்களுடைய மகள் தான் யாருன்னா சலோனின்னு சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. நிருப்பமா இஸ் மதர் ஆஃப் தீபக். தீபக்கோட அம்மா தான் யாரு? நிருப்பமா சொல்றாங்க. தனியாக போட போறோம். நிருப்பமா யாரு அப்படின்னா தீபக்கு அம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யாமினிஸ் ஒன்லி சன் அங்கித். யாமினியோட ஒரே பையன் தான் அங்கித். அவன் யாருன்னா நிருப்பமாவை மேரிட் பண்ணிருக்கான். ஓகே, மேரிட் டு நிருப்பமா. நிருப்பமாவை கல்யாணம் பண்ணது யாரு? யாமினியின் ஒரே மகன் அங்கித் நிருப்பமாவை மணர்ந்தார். ஓகேவா? சோ இங்க நிருப்பமாவை கல்யாணம் பண்ணிக்கிறது யாரு? அங்கித். இந்த அங்கித் யாருன்னு சொல்றாங்கன்னா யாமினியோட ஒரே மகன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கார்த்திக் இஸ் தி பெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர் ஆஃப் தீபக். கார்த்திக் வந்து தந்தை வழி தாத்தான்னு சொல்றாங்க. கார்த்திக்கு ஒரே பையன் தான். அப்ப அந்த பையனோட பையன் தான் யாரா இருக்க முடியும்? பெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர் ஆஃப் தீபக். அப்ப இவரோட பையன் தான் தீபக்னா ஷாலினிக்கு சிப்ளிங்கா இருப்பாங்க. கரெக்டா? சோ இவர் தான் தீபக். அப்ப கார்த்தியோட கார்த்தி வந்து பெட்டர். இந்த பையன் இங்க யாரா இருப்பாங்கன்னு சொல்லி செக் பண்ண போறோம். தீபக் இங்க ஆல்ரெடி இருக்காங்களா? தீபக்கு அம்மா யாரு? நிருப்பமா. தீபக்கு அப்பா அங்கித். அப்ப கார்த்திகோட பையன் தான் யாருன்னா இந்த அங்கித். அங்கித்தோட ஒய்ஃப் நிருப்பமாவை எடுத்து வந்து லிங்க் பண்ண போறோம். இந்த லிங்கிங்க கரெக்டா பண்ண கத்துக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். யார் வேணா இப்படி வேணா போட்டுருவாங்க. சோ நெக்ஸ்ட் இந்த யாமினி வேலை சொல்லியா அங்கித்துக்கு அம்மாவா? அப்ப இந்த அங்கித் யாமினி யாரா இருப்பாங்கன்னா கார்த்திகோட ஒய்ஃபா இருப்பாங்க. சோ எடுத்து வந்து லிங்க் பண்ணிட்டோம். சோ இங்க போட்டதை இங்க லிங்க் பண்ணிருக்கோம். திரும்ப ஒரு தடவை பாருங்க, புரியல. ஓகே, கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஹவ் இஸ் கார்த்திக் ரிலேட்டட் டு அங்கித்? அங்கித்துக்கு கார்த்திக் என்ன வரும்னு கேக்குறாங்க. அங்கித்துக்கு கார்த்திக் என்ன உறவு? அப்பா, தந்தை அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. வினித் இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் ஆன்டிமா. வினித் என்பவர் ஆன்டிமாவின் கணவர். வினித் இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் ஆன்டிமா. நெக்ஸ்ட் தேவ் குஷாவின் சகோதரர். தேவ் இஸ் பிரதர் ஆஃப் குஷா. தேவ் யாரு? குஷாக்கு பிரதர்னு சொல்றாங்க. ஷாலினி இஸ் மதர் ஆஃப் குஷாஸ் மதர். ஷாலினி யாருன்னா குஷாவுடைய அம்மாவுடைய அம்மான்னு சொல்றாங்க. அப்ப குஷாக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பேர் உங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய அம்மா தான் யாருன்னா ஷாலினி சொல்றாங்க. ஓகேவா? குஷாவுடைய அம்மாவுடைய அம்மா தான் யாரு? ஷாலினி, அதாவது குஷாவோட பாட்டி. தேவ் இஸ் சன் ஆஃப் வினித். தேவ் யாரு? வினித்துடைய சன்னு சொல்றாங்க. இப்ப லிங்க் பண்ணிடலாம எடுத்துட்டு வந்து தேவ் யாருன்னா வினித்துடைய சன்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ வினித்துக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்களா? எங்க? யாரு? ஆன்டிமா. இங்க தேவுக்கு அம்மா பேர் தெரியலையா? அப்ப முடிஞ்சு. தேவுக்கு அம்மா அப்பா வினித்னா தேவுக்கு அம்மா யாரா இருக்க முடியும்? ஆன்டிமாவா இருக்க முடியும். ஆன்டிமா தான் யாரு? ஷாலினியோடைய பொண்ணாவும் இருக்க போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மேரிட். ஓகே, அண்ட் ஃபைனலி ஹவ் இஸ் ஆன்டிமா ரிலேட்டட் டு ஷாலினி? ஷாலினிக்கு ஆன்டிமா என்ன உறவுன்னு கேக்குறாங்க. ஷாலினிக்கு ஆன்டிமா என்ன உறவு? மகள், தன்னுடைய பெண் அப்படின்றத கரெக்டான ஆன்சர். டாட்டர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. இது என்ன? இன்ட்ரோடக்ஷன் டைப் இல்ல டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல வரும் தெரியுமா? செட், தட், இன்ட்ரோடியூசிங் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இன்டைரக்ட் இது வந்து வித்தவுட் பென் பேப்பர்ல போடக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஜஸ்ட் இமேஜின் பண்ணியே போட முடியும். இன்ட்ரோடியூசிங் குமார், விக்ரம் செட் his mother is wife of my father's son. யார் இந்த his mother பேசுறாங்கன்னா விக்ரம் இன்ட்ரோடியூஸ் குமார் இருக்காரு இல்லையா? குமார பத்தி விக்ரம் பேசுறாரு. அப்ப ஹிஸ்ன்றது யாரை குறிக்குதுன்னா
குமார குறிக்குது. குமாரோடைய அம்மா, சரியா? குமாரோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, இவங்க யாருன்னா ஒய்ஃப் ஆஃப் மை ஃபாதர் சன் சொல்றாங்க. ஒய்ஃப் ஆஃப் மை ஃபாதர் சன்னா என்னுடைய அப்பாவுடைய பையனுடைய ஒய்ஃப்னா யார் அது? அவருடைய ஒய்ஃப் தானே. இது யாருடைய ஒய்ஃபா? விக்ரமுடைய ஒய்ஃப்னு சொல்றாங்க. விக்ரமுடைய ஒய்ஃப் தான் இங்க இருக்க போறாங்க. கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஹவ் இஸ் குமார் ரிலேட்டட் டு விக்ரம்? விக்ரமுக்கு குமார் என்ன உறவுன்னு கேக்குறாங்க. விக்ரமுக்கு குமார் என்ன உறவு? மகன் அப்படின்றத கரெக்ட் ஆன்சரா இருக்கும். சோ சன், ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சா? கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. பாயிண்டிங் டு தி போட்டோகிராஃப் ஆஃப் பாய். ஒரு பாயோடைய போட்டோகிராஃப காமிச்சு, ஒரு போட்டோவை காமிச்சு விகாஸ் செட், விகாஸ் பேசுறார். ஓகேவா? அப்ப ஸ்பீக்கர் யாரு? விகாஸ் தான். ஹிஸ் ஃபாதர்ஸ் மதர். இந்த ஹிஸ்ன்றது யாரை குறிக்குது? போட்டோகிராஃப்ல இருக்கிற பையனை வச்சு குறிக்குது. அதாவது அவரது தந்தையின் தாயின்னு சொல்றாங்களா? சோ ஹிஸ் ஃபாதர்ஸ்னா யாரு? அந்த போட்டோல இருக்கிற பையன். ஓகே, போட்டோ பாயோடைய. ஹிஸ் ஃபாதர்ஸ் மதர்னா இவருடைய அப்பா இருக்காரு, அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, சுனிதா. அவங்க பேர் தான் என்னது? சுனிதா. இந்த சுனிதா யாருன்னா இஸ் மை ஒய்ஃப்ஸ் சிஸ்டர்ஸ் மதர். ஒய்ஃப்ஸ் சிஸ்டர்ஸ் மதர்னா யாருக்கு? விகாஸ்க்கு ஒய்ஃப் சிஸ்டர்ஸ் மதர்னா, அதாவது விகாஸுக்கு அவருடைய மனைவியோட தங்கச்சியோட அம்மானாலும் அவருடைய மாமியார்னு ஒண்ணு தானே. அப்ப விகாஸோடைய மதர் இன் லா தான் யாரு? சுனிதான்னு சொல்றாங்க. கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? ஹவ் இஸ் சுனிதா ரிலேட்டட் டு விகாஸ்? விகாஸ்க்கு சுனிதா என்ன உறவு? மாமியார், மதர் இன் லா தானே கரெக்டான ஆன்சர். சரி, தமிழ்ல ஒரு தடவை பார்க்கலாமா? தமிழ்ல கொஞ்சம் படிக்கிறப்ப ஈஸியா இருக்கும் அதோட கம்பேரிட்டிவ்லி. பாருங்க. அவரது தந்தையின் தாய் சுனிதா. அவருடைய தந்தையின் தாய், அந்த பையனுடைய அப்பாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க எனக்கு என்ன வேணும்னா மனைவியின் சகோதரியின் தாய். என்னுடைய ஒய்ஃபோட மனைவியோட சகோதரியோட தாய்னா அப்ப என்னோட அம்மா மனைவிக்கு தாயா தானே இருப்பாங்க. அப்ப என்னுடைய மனைவியோட தாய் எனக்கு என்ன உறவு வேணும்? மாமியாரு. சோ முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுச்சா? இந்த நீங்க எப்பயுமே வந்து பேசுற ஸ்பீக்கரை உங்களை செல்ஃப் இமேஜின் பண்ணி நமக்குன்னு சொல்லி பாருங்க, ஈஸியாவே இருக்கும். இதெல்லாம் போடாமலே சொல்ல முடியும் இந்த டைப். சரியா? கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. பாயிண்டிங் டு தி போட்டோகிராஃப் ரோஹன் செட். ரோஹன் தான் பேசுறாரு. she is the daughter of only son of my grandfather. ரோஹன் இருக்காரு இல்லையா, ரோஹனுடைய கிராண்ட்ஃபாதர் இருக்காரு இல்லையா, அவருடைய ஒன்லி சன்னா என்ன அர்த்தம்? அவங்க அப்பாவா தான் இருப்பாங்க. அதாவது ரோஹனுக்கு ஒரு தாத்தா இருக்காரு, அந்த தாத்தாக்கு ஒரே பையனா, அந்த பையனோட பையன் தான் ரோஹனா இருக்க முடியும். அப்ப ரோஹனுடைய அப்பா வந்து யாரு? கிராண்ட்ஃபாதருக்கு ஒரே பையனா, இது ரோஹனுடைய அப்பாவா இருப்பாங்க. சரியா? she is daughter of the only son of my. அப்பனா இந்த ஒன்லி சன் ஆஃப் கிராண்ட்ஃபாதர்னா அவருடைய அப்பா முடிஞ்சிச்சு. இவங்களுக்கு ஒரு டாட்டர்னா ரோஹன்ன்றது பையன். அப்ப அந்த டாட்டர் யாரா இருந்திருப்பாங்க? இவருக்கு சிப்ளிங்கா இருந்திருப்பாங்க. ஓகே, ரோஹனுடைய சிப்ளிங்கா இருப்பாங்க. மைனஸ் டாட்டர் இருந்தால். ஹவ் இஸ் ரோஹன் ரிலேட்டட் டு த பர்சன் சீன் இன் தி பிக்சர்? அந்த பிக்சர்ல இருக்கிற பொண்ணு வந்து இந்த பர்சன் வந்து ரோஹனுக்கு என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகேவா? ரிலேட்டட் டு தி சோ பிரதர்ன்றது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். சரியா? தமிழ்ல பாருங்க. அவள் என் தாத்தாவின் ஒரே மகனின் மகள். சிம்பிளா முடிச்சா? தமிழ்ல அவள் என் தாத்தா, எங்க தாத்தா இருக்காரு, எங்க தாத்தாவுடைய ஒரே மகன் இருக்காரு. அது யாரு? எங்க அப்பா. எங்க தாத்தாவுக்கு ஒரே பையன் தான். அப்ப என்ன அர்த்தம்? அவர் எங்க அப்பாவா தான் இருக்க முடியும். அவருடைய மகள்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் இருக்கிற ஒரு பையனுங்க. அப்ப இன்னொருத்தவங்க யாரா இருக்க முடியும்? என்னுடைய சிஸ்டரா இருக்க முடியுமா? சோ அவ்வளவுதான் முடிஞ்சு. சோ அந்த சிஸ்டர் நம்ம ஆன்சர் கேட்கல. நமக்கு அந்த போட்டோல இருக்கவங்களுக்கு இவங்க என்ன வரும்னு கேக்குறாங்க. ரோஹன் என்ன வரும்னு கேக்குறாங்க. இவரு பிரதரா தான் இருப்பார். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. பாயிண்ட் woman in a picture தாரன் செட். தாரன் வந்து என்ன பண்றாங்க? ஒரு போட்டோல இருக்கிற உமனை பார்த்து சொல்றாங்க, she is the mother of father-in-law of my husband. ஓகேவா? நல்லா யூசுவலா சொல்லி பார்த்தாலும் சொல்ல முடியும். ஓகே, மை ஹஸ்பண்ட் யாரை குறிக்குது? இது தாரமுடைய ஹஸ்பண்டை குறிக்குது. சரியா? அவங்களுடைய ஃபாதர் இன் லா யாரு? தாரமுடைய அப்பா. இப்ப யார்கிட்ட வந்து நிக்கிறோம்? நம்ம தாரமுடைய ஃபாதர் கிட்ட வந்து நிக்கிறோம். சரியா? மதர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த ஃபாதருடைய அம்மா. அப்ப தாரமுடைய அப்பாவுடைய அம்மா கிட்ட தான் வந்து நிக்கிறேன். கொஸ்டின் பாருங்க. தாரன் ரிலேட்டட் டு தட் உமன். அந்த உமனுக்கு தாரன் என்ன வரும் கேக்குறாங்க. தன்னுடைய மகனுடைய மகள் என்னவா இருப்பாங்க? எனக்கு பேத்தியா இருப்பாங்க. சோ கிராண்ட் டாட்டர் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். தமிழ்ல பாருங்க. அவள் என் கணவரின் மாமனாரின் தாய். என் ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவருக்கு மாமனார்னா யாரு? என் அப்பாவா இருப்பாரு.
அவனுடைய தாய் எனக்கு என்னவா வேணும், பாட்டியா வேணும், முடிஞ்சுச்சு. சரியா? சோ இது தமிழ்ல பாக்குறீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு, முடிச்சிருப்பீங்க. ஓகே. If A is mother of B, A வந்து B னுடைய மதரா இருக்காங்க. A என்பவர் B இன் தாய். X என்பவர் Y இன் தந்தை. X என்பவர் Y இன் தந்தை. H என்பவர் J இன் சகோதரர். H is brother of J. H என்பவர் J இன் சகோதரர். H is brother of J. எல்லாம் மேம் தந்தனே போட்டே போறீங்களா? வெயிட் பண்ணுவோம், லிங்க் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். L is brother of Y's father. L is brother of Y's father. L என்பவர் Y இன் தந்தையின் சகோதரர். அப்ப Y யோட தந்தை இங்க இருக்கார் இல்லையா, அவரோட சகோதரர் தான் யாரா, L ன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட். B is sister of L and J is husband of A. B is sister of L. B என்பவர் L இன் சகோதரின்னு சொல்றாங்க. இந்த B யாரு, L க்கு சகோதரினா, அப்ப இவங்க சிஸ்டர் ஆயிரும், L பிளஸ் ஆயிரும். இப்ப லிங்க் பண்ணலாமா? L X சிப்லிங்ஸா, இப்ப வந்துட்டாங்களா இங்க? ஓகே. X க்கு ஒரு குழந்தை இருக்கு, அதுதான் Y. சோ அப்ப இது லிங்க் பண்ணி முடிச்சிட்டோம், இது நமக்கு தேவையில்லை. அடுத்து J is husband of A. J யாருன்னா A க்கு ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டாங்க. சோ J A க்கு கணவர் போட்டாச்சு. இங்க லிங்க் பண்ணிடலாமா? J க்கு ஒரு சிப்லிங் இருக்காங்களா, JH. சோ இவனை தூக்கிட்டு வந்து நான் H இங்க வச்சிருவேன். முடிஞ்சு போச்சு. இதுதான் படம். நமக்கு கொஸ்டின் என்னன்னு பாருங்க. How is J related to Y? Y க்கு J என்ன வரும்னு கேக்குறாங்க. Y க்கு J என்ன வரும்னு பாருங்க. அப்பா இருக்காங்க, அப்பாவுடைய அப்பா அப்படின்றத கரெக்டான ஆன்சர். சரியா? இவருக்கு அப்பாவுக்கு அப்பானா சோ பெட்டரல் கிராண்ட் ஃபாதர்னு ஆப்ஷன்ல இருந்தா போடலாம். ஈஸி. தந்தை வழி தாத்தா இல்ல ஃபாதர்ஸ் ஃபாதர்னு இருக்க போகுது. சரியா? எப்படி இருந்தாலும் நம்ம ரெடி ஆயிக்கணும். ஃபைன். Question number 15 பாருங்க. Between the siblings A and B, one is brother and other is sister. ஓகே, ரெண்டு பேர் A B சிப்லிங்ஸா இருக்காங்க. ஒருத்தவங்க பிரதர் இல்லாட்டி ஒருத்தவங்க சிஸ்டர்னு சொல்றாங்க. சோ அதனால என்ன பண்ற, பாசிபிலிட்டி தான் வைக்கிறேன். B is son of X. அப்ப B தான் என்ன ஆயிடுச்சு, சன்னு சொன்னோடனே B தான் எனக்கு பிரதரா இருக்க போறாங்க, A சிஸ்டரா இருப்பாங்க. அப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டு B is son of X. B என்பவர் X இன் மகன். X என்பவர் Y இன் கணவர். X is Y's husband. X யாருப்பா, Y இனுடைய கணவர் சொல்லிட்டாங்க. ஓகே. மற்றும் O's பிரதர் யாரு, ஓக்கு பிரதராவும் இருக்காரு அவருன்னு சொல்றாங்க. ஓவின் சகோதரர். இதில் ஓவிற்கு ஏ என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓவுடைய பிரதருடைய பொண்ணு. மேம் இப்போ ஒரு விஷயம் சொல்ற கத்துக்கலாமா? உங்களுக்கு கீழே ஒரு ஜெனரேஷன் இருக்கு, அது பொண்ணோ பையனோ, அது உங்களுக்கு பிறக்கலனாலே, இப்போ ஓக்கு ஏ பிறந்திருக்கு இல்ல, எக்ஸுக்கும் ஒய்க்கும் பிறந்த குழந்தைதான் அந்த ஏ. அப்படியே அப்ப ஓக்கு கீழே இருக்கு அப்படின்னா அது ஒண்ணு நீசா இருக்கும் இல்ல நெஃப்யூவா இருக்கும். அதாவது தமிழ்ல மருமகள் இல்லாட்டி மருமகனா இருக்கு. இதை மறந்துடவே கூடாது. ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கல, அதாவது அந்த பர்சனுக்கு கீழே இல்ல, அவங்களுக்கு அடுத்த தலைமுறையில இருக்கு, ஆனா அவங்களுக்கு பிறக்கல, அவங்களோட வழியில வரலன்னா அது நீஸ் ஆர் நெஃப்யூவா தான் இருக்கும். ஃபீமேலா இருந்தா நீஸு, மேலா இருந்தா நெஃப்யூ. அப்போ ஓல இருந்து ஏ பாக்குறேன், ஏ இஸ் ஃபீமேல், தென் ஆன்சர் இஸ் நீஸ். ஆப்ஷன் எங்க இருக்கு, சில இருக்கு, மருமகள் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகே. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுடைய அண்ணன் பொண்ணு சொல்றோம். நம்ம ஊர்லாம் சும்மா சித்தி அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, இங்க ஃபுல்லாவே அங்கிள் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்குள்ளதான் வருவோம். ஓகே. கோடல் பிளட் ரிலேஷன் அகைன். கொஸ்டின் என்ன இருக்கு, EFGHK. E டிவிஷன் F. டிவிஷன் என்ன பார்த்தோம், A is father of B. அப்ப E is father of F. E யாரு, F க்கு father அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே. F minus G. மைனஸ் சிஸ்டர். F is sister of G. F என்பவர் G இன் சகோதரி. G மல்டிப்ளிகேஷன் H. மல்டிப்ளிகேஷன் என்ன, ஒய்ஃப் மனைவி. மல்டிபிகேஷன் என்ன, மனைவி. அப்ப என்ன அர்த்தம், G என்பவர் H இன் மனைவி. G is wife of H. ஓகே. ஓகே. H plus K. பிளஸ் என்னவா, சன். அப்ப H என்பவர் K இன் மகன். H என்பவர் யாரு, K இன் மகன். முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் என்னன்னு பாருங்க. How is E related to K? E க்கு K என்ன வரும், சாரி K க்கு E என்ன வரும்னு கேக்குறாங்க. K உடைய பையன் இருக்காரு, அந்த பையனுடைய ஒய்ஃப் உடைய அப்பா. சரியா? சம்பந்தி நம்பர்ல சொல்லணும் இல்லையா, அந்த கதை தான். பட் ஆப்ஷனுங்க அந்த மாதிரி இல்ல. அப்ப எனக்கு என்ன அர்த்தம், சன்னுடைய சன்ஸ் ஒய்ஃப்ஸ் ஃபாதர் அப்படின்றதுதான் ஆன்சர் வரப்போகுது. தன்னுடைய மகனுடைய
மனைவியோடைய அப்பா. ஓகே, ஆப்ஷன் எங்க இருக்கு? சன்ஸ் ஒய்ஃப் ஃபாதர். ஆப்ஷன் சில இருக்கு, மகனின் மனைவியின் தந்தை. கவனமா பார்த்து போடும். ஓகே, question number 17 பாருங்க. There are 6 members P, Q, R, S, T and U in a family. ஓகே, 6 பேர் இருக்காங்க. T is brother of P's husband. T யார் அப்படின்னா P உடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பிரதர்னு சொல்றாங்க. அப்ப இங்க ஒரு ஆள் இருக்காங்க, P உடைய ஹஸ்பண்ட்னா இவங்க பிளஸ்ஸா இருக்க போறாங்க. சரி, அவங்க பேர் தெரியாது எனக்கு. ரைட், U is the mother of T. U யாருன்னா டீக்கு அம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, யூ என்பவர் டீயின் தாய். Q is daughter of S. Q is daughter of S. பாருங்க, Q என்பவர் S இன் Q என்பவர் S மற்றும் P இன் மகள் சொல்றாங்க. டாட்டர் ஆஃப் S and P. ஓகே, Q யாருன்னா S-க்கும் P-க்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்றாங்க. அப்ப P-க்கும் S-க்கும் பிறந்திருந்தா இந்த Q உடைய அம்மா யாரா இருந்திருப்பாங்க? S-ஆ இருந்திருப்பாங்க. ஓகே, ஃபைன். மற்றும் ஆரின் பேத்தி எனில். சோ இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. இந்த Q யாருன்னா ஆருக்கு பேத்தி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த ஆர் யாரா இருக்க முடியும்? யூக்கு ஹஸ்பண்டா இருக்க முடியுமா? இப்போதைக்கு பாசிபிலிட்டி வைக்கிறோம். How is R related to T? Tக்கு R என்ன வரும் கேக்குறாங்க. சோ அப்பாவா இருக்க முடியும், தந்தை அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் A is the right answer. ஓகேவா? 18 பாருங்க. A plus B means A is sister of B. So coded by division வந்திருக்கா? M division N plus O into P minus Q. M division என்ன? father. அப்ப M என்பவர் N இன் தந்தை. M is father of N. So M என்பவர் N இன் தந்தை. Next, N plus O. plus என்ன? sister. N என்பவர் sister of O. N என்பவர் ஓவின் சகோதரி. O into P னா wife. P என்பவர் O என்பவர் P இன் மனைவி. O is wife of P. ஓகே, அடுத்து P minus Q னா brother. P என்பவர் யாரு? Q வின் சகோதரர். P என்பவர் Q இன் சகோதரர். P is brother of Q. முடிஞ்சா? How is M related to Q? M related to Q. Q க்கு M என்ன வரும்னு கேக்குறாங்க. Q உடைய பிரதருடைய ஒய்ஃப் உடைய அம்மா. Qக்கு ஒரு பிரதர் இருக்காரா, அந்த பிரதருடைய ஒய்ஃப் உடைய அப்பான்றதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். அப்ப ப்ரோஸ் ஒய்ஃப்ஸ் ஃபாதர் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். எங்க இருக்கு? ஒய்ஃப் ஃபாதர் கிடையாது, ப்ரோஸ் ஒய்ஃப்ஸ் பிரதர் கிடையாது, ப்ரோஸ் ஒய்ஃப்ஸ் ஃபாதர் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி, சகோதரனின் மனைவியின் தந்தை. Question 19 பாருங்க. Pointing to the photograph of Amit, Gagan said. அமித்துடைய படத்தை சுத்தி காட்டி ககன் பேசுறாரு. ஓகே, இந்த மாதிரி क्वेश्चंस லாஸ்ட் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர்ஸ். ஓகே, மை டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர். இது மைன்றது யாரை குறிக்குது? ஸ்பீக்கர் ககனை குறிக்குதா? அப்ப ககனுடைய டாட்டர் இருக்காங்க, ககனுடைய டாட்டர் இருக்காங்களா, அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய ஃபாதர். ககன்ஸ் டாட்டருடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃபாதர் தான் யாரா? ஓகேவா? சோ அவங்களுடைய ஃபாதர் பத்தி பேசுறாங்க. இவங்க யாருன்னா his sister's mother's husband. யாருடைய சிஸ்டர்ஸ் மதர்ஸ் ஹஸ்பண்ட்? இந்த அமித்தோட சிஸ்டர்ஸ் மதர்ஸ் ஹஸ்பண்ட். சிஸ்டரோட மதர்னாலும் அமித்தோட அம்மானாலும் ஒண்ணு தானே, முடிஞ்சு. அவங்களுடைய அம்மாவுடைய ஹஸ்பண்ட் யாரா இருப்பாங்க? அமித்துக்கு அப்பாவா இருப்பாங்க. இவங்க யாருன்னா அமித்துக்கு அப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது யாரா இருக்கும்? அமித்தா இருக்கும். முடிஞ்சா? இப்ப என்ன கொஸ்டின் பாருங்க. How is Amit related to Gagan? ககனுக்கு அமித் என்ன உறவு வேணும்? அவருடைய பொண்ணுடைய ஹஸ்பண்ட். அவருக்கு என்ன உறவு வேணும்? மருமகன், நெஃப்யூ அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர் இருக்கும். ஆப்ஷன் ஏ, மருமகன் தான் கரெக்டான ஆன்சர். தமிழ்ல பாருங்க. அவரது சகோதரியின் தாயின் கணவர் யாரு? அமித்துடைய சகோதரி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தாய். அப்ப அமித்துக்கு தாயா இருப்பாங்களா? முடிஞ்சு. தாயின் கணவர். அப்ப அமித்தோடைய அப்பா கிட்ட வந்து நிக்கிறோம், அமித்தோட தந்தை கிட்ட வந்து நிக்கிறோம் நம்ம. சரியா? எனது மகளின் கணவரின் தந்தை. எனது மகளின் கணவரின் தந்தைன்னு சொல்லிட்டாங்க. அமித்தோட அப்பா யாருன்னா அவருடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்டோடைய அப்பான்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஹஸ்பண்ட் யாரா இருக்க முடியும்? அமிதா தான் இருக்க முடியும். இப்ப என்ன கதைனா,
ககனுக்கும் அமித்துக்கு என்ன வரும்னு கேக்குறாங்க. ககனுக்கு அமித் யாருன்னா அவருடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த மகளுடைய கணவர். சரியா, மகளுடைய கணவர் நீங்க கொடுக்கல, பட் என்னவா இருக்கும், மருமகனா இருக்க போகுது. ஓகே, நான் பெஸ்டா ஒன்று சஜஸ்ட் பண்றேன், நீங்க படமே போடாம இந்த கொஸ்டின் நீங்க செல்ஃப் இமேஜினேஷன் வச்சு போட்டீங்கனாலே 100% கரெக்ட் ஆகும். ஓகேவா? A plus B, so again கோடிங் வந்திருக்கு, M N O P Q. M into N அப்படின்னா என்ன அர்த்தம், மனைவி. M is wife of N. M யாருப்பா, N-க்கு மனைவி அப்படி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் N division O. டிவிஷன்னா என்ன அர்த்தம், ஃபாதர். அப்ப N is father of O. N என்பவர் ஓவின் தந்தை. நெக்ஸ்ட் O minus P, பிரதர். O is brother of P. O என்பவர் P இன் சகோதரர். ஓகேவா, O என்பவர் P இன் சகோதரர். P plus Q என்ன அர்த்தம், சிஸ்டர். P சிஸ்டர் ஆஃப் Q. P என்பவர் Q இன் சகோதரி அப்படின்னு சொல்லியாச்சு. கொஸ்டின் பாருங்க, how is M related to Q? Q-க்கு M என்ன வரும்னு கேக்குறாங்க. Q உடைய இவங்க எல்லாமே சிப்ளிங்ஸ், அப்ப இவங்க ஸ்ட்ரெயிட்டா வந்தா அம்மாவா இருப்பாங்க. ஸோ மதர் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ரிலேட்டட் டு Q. Q-க்கு தான் M என்ன வரும்னு கேட்கறாங்க. Q உடன் எவ்வாறு தொடர்பு இருந்தா அதை தான் பார்க்கணும். சரியா, இது பாக்குறத தப்பு பண்ணக்கூடாது, யாருல இருந்து யாருக்கு பாக்குறோம் அப்படியே பாருலாம். தப்பா பார்த்தா M-க்கு Q என்ன ஒரு பொண்ணோ பையனா இருக்க முடியும், ஆப்ஷன் இருக்கு பாருங்க, டாட்டர் இருக்கா, சொன்னா தப்பு பண்ணக்கூடாது. கொஞ்சம் 21 பாருங்க. 7 members of a family STU WXYJ were traveling together. T is son of U, but U is not the mother of T. ஓகேவா, T வந்து யாருன்னா U உடைய மகன் சொல்லிட்டாங்க, பட் ஆனா என்ன அர்த்தம்னா U is not the mother of T. T-க்கு U வந்து அம்மா கிடையாது சொல்லிட்டாங்க. அப்ப யாரா இருக்க முடியும், அப்பாவா இருக்க முடியும். சரியா, U உடைய பையன் தான் T, பட் ஆனா T-க்கு U அம்மா இல்லைன்னா அப்பாவா இருக்க முடியுமா. அடுத்து சொல்றாங்க பாருங்க, J என்பவர் U-வின் சகோதரனின் மனைவி. J என்பவர் U-வின் சகோதரனின் மனைவி. J யாரு, U's sisters. ஓகே, U's brothers wife சொல்றாங்க. அப்ப U-க்கு ஒரு பிரதர் இருக்காரு. ஓகே, அவருடைய மனைவி தான் யாரா, J அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, S மற்றும் U திருமணமான தம்பதிகள். ஓகே, S-உம் U-வும் மேரிட் கப்புள்னு சொல்றாங்க, சொல்லியிருக்காங்க பாருங்க. S and U are married couples. அப்ப U கூட யார் ஒய்ஃபா இருக்காங்க, S-ஆ இருக்காங்க. நெக்ஸ்ட் X is brother of U. X யாருன்னா U-க்கு பிரதர்னு சொல்றாங்க. அப்ப இவரா இருக்க 100% சான்ஸ் இருக்கா, வெயிட் பண்ணலாம். அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, W is daughter of S. W is daughter of S. S-க்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. அப்ப T-க்கு சிப்ளிங் தான் யாரு, W. ஓகே, Y is brother of T. Y is brother of T. T-க்கு ஒரு பிரதர் இருக்காங்க, அதான் Y. அப்ப இந்த மிச்சம் இருக்கிறது X மட்டும் தானே. அப்ப X-ஓட பொசிஷன் கன்ஃபார்ம் பண்ணிடலாமா, U உடைய பிரதர் தான் யாரு, X. அவனை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்படிதான் லாஸ்டா கொண்டு வந்து கன்ஃபார்ம் பண்றோம். முடிச்சா, ஃபைன். How is W related to X? How is W related to X? X-க்கு W என்ன வரும்னு கேக்குறாங்க. X உடைய பிரதருடைய பொண்ணு. ஓகே, X உடைய பிரதருடைய பொண்ணு. ஸோ பிரதர்ஸ் டாட்டர் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, நெஃப்யூ பிரதர். ஸோ அந்த மாதிரி இருக்கு. பிரதர்ஸ் டாட்டர்னா எனக்கு என்ன உறவு வேணும், பொண்ணா இருந்தா நீஸ், பையனா இருந்தா நெஃப்யூன்னு சொல்லி கொடுத்தோமா. ஸோ அப்ப என்ன ஆன்சர் வரும், நீஸ் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். தமிழ்ல உடன் பிறந்தவரின் மகள் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, பிரதீப் அண்ட் சந்தீப் ஆர் பிரதர்ஸ். பிரதீப்பும் சந்தீப்பும் பிரதர்ஸ் சொல்லிட்டாங்க. பிரதீப் மற்றும் சந்தீப் ஆகியோர் சகோதரர்கள் ஆவார்கள். வீரா இஸ் நந்தலால்ஸ் ஒன்லி டாட்டர். சாயில் இஸ் மதர். ஓகேவா, வீரா யாருன்னா நந்தலாவோட ஒன்லி டாட்டர் சாயிலி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அம்மான்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீணா என்பவர் நந்தலாலால் என்பவரின் ஒரே மகள் மற்றும் சாலியின் தாயாகுவார். இது வீணாடா கைஸ், வீரா இல்ல வீணா. வீணா என்பவர் நந்தலால் என்பவரின் ஒரே மகள். நந்தலால் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரே மகள் தான் யாரு, வீணா. அடுத்து அந்த வீணாவுக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, சாயிலிஸ் மதர் சொல்லிட்டாங்க. இந்த வீணா யாரு, சாயிலிக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்களா, சாயிலிக்கு அம்மா. பிரதீப்ஸ் ஒய்ஃப்
ஜூஹி. பிரதீப்போட ஒய்ஃப் யாரு? ஜூஹி. பிரதீப்பின் மனைவி ஜூஹி என்பவர் வீணாவின் ஒரே மருமகள் ஆவார். வீராஸ் ஒன்லி டாட்டர் இன் லா. ஓகே, வீணா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரே டாட்டர். அப்ப என்னவா இருக்க முடியும்? இந்த சாயிலி இருக்காங்க இல்லையா, இங்க சாயிலி பொண்ணா இருக்க முடியும். ஏன்னா ஒன்லி டாட்டர் இல்லைன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அவங்க ஒரு பேரண்டிங், ஒரு குழந்தை இருக்காங்க, சரியா? ஆனா இங்க பாருங்க, பிரதீப்னு பேர் இருக்கா, அது வேற பேர், இது வேற பேர். அப்போ ஒரே மருமகள்னா இவங்க யாரா இருக்க முடியும்? பொண்ணாதான் இருக்க முடியும். அப்ப ஒரே மருமகள். இப்ப லிங்க் பண்ணிடலாமா? பிரதீப்போட அம்மா தான் யாரு? வீணா, சரியா? அடுத்து வீணாவுடைய பேரண்ட் தான் யாருன்னா நந்தலால்ஸ். ஓகே. ஹவ் இஸ் சாய் ரிலேட்டட் டு சந்தீப்? சாயிலி சந்தீப்க்கு என்ன வரும்னு கேக்குறாங்க. சோ சந்தீப், இங்க பிரதீப்போடைய சிப்ளிங் தான் யாரா இருப்பாங்க? சாயிலியா இருப்பாங்க. அப்ப சாயிலிக்கு சந்திக்கு என்ன வரும்னா பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. சோ ஆப்ஷன் ஏ சிஸ்டர், சகோதரி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Question number 23 பாருங்க. There are 9 members C, D, E, F, G, H, I and J, K in a joint family. ஓகே, ஒரு கூட்டு குடும்பத்துல 7 பேர் இருக்காங்க, அப்படி 9 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. குடும்பத்தில் 3 திருமணமான தம்பதிகள் உள்ளனர். எத்தனை பேர்ப்பா? 3 திருமணமான தம்பதிகள், அதாவது 3 மேரிட் கப்புள்ஸ் இருக்காங்க, சரியா? D is teacher and the brother of E and F. ஓகேவா? டி யாருன்னா ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யாருன்னா பிரதர் ஆஃப் இ அண்ட் எஃப், அதாவது இ மற்றும் எஃப்க்கு அவங்க என்னவா இருக்காங்க? பிரதரா இருக்காங்க. நெக்ஸ்ட், ஜி என்பவர் ஐயின் தாய். ஜி இஸ் மதர் ஆஃப் ஐ. ஜி யாரு? ஐயினுடைய அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஜே இஸ் ஒய்ஃப் ஆஃப் சி and C is the grandfather of I. C யாருன்னா ஐயுடைய கிராண்ட்ஃபாதர்னு சொல்றாங்க. அப்ப ஐக்கு ஒரு கிராண்ட்ஃபாதர் இருக்காங்கன்னா ஜியோடைய அப்பா இருக்க முடியும். சோ இவங்க யாரா இருக்கலாம்? சோ கிராண்ட்ஃபாதர், C is grandfather of I and J is wife of C ன்னு சொல்லிட்டாங்க. J is wife of C சொல்லிட்டாங்க. சோ இப்ப இதுல என்ன ஒரு பாசிபிலிட்டினா, இந்த ஐ இருக்காங்க இல்லையா, ஐக்கு ஒரு அம்மா ஜி இருக்காங்க. இந்த இவங்களுடைய கிராண்ட் ஃபாதர்னு சொன்னப்போ 2 பாசிபிலிட்டி இருக்கலாம். ஒண்ணு, ஓகே, ஐயுடைய அப்பா இருக்கா இல்லையா, அவங்களுக்கும் அம்மாவா இருக்கலாம், இவங்களுக்கும் அம்மா அப்பாவா இருக்க முடியும். மொத்தத்துல அவங்க வந்து கிராண்ட் ஃபாதர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட், E is only daughter of C. C உடைய ஒரே டாட்டர் தான் ஈன்னு சொல்றாங்கன்னா இப்ப நம்ம சூப்பரா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்க பாருங்களேன், இவங்க C உடைய ஒரே டாட்டர் தான் எனக்கு ஈன்னு சொல்லிட்டாங்க. ஸோ C உடைய ஃபேமிலி நம்ம எடுத்து வந்து போட்டுக்கிறோம், ஜேன்னு முடிச்சிட்டோம். இப்ப சிக்கு ஒரே டாட்டர் இ அப்படின்றப்ப நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். இங்க நான் ஜிக்கு அப்பாவா போட்டா, ஜிக்கு பேரண்டா போட்டா, அதாவது ஐயோடைய அம்மாவுக்கு பேரண்டா போட்டா எனக்கு ஜி ஒரு பொண்ணு இடிக்கிறாங்களா? ஆனா இங்க என்ன சொல்ல கண்டிஷன், சிக்கு ஒரே பொண்ணு சொல்லிட்டாங்க. அப்ப இது என்னது? இவங்க ஓவுடைய அப்பா அம்மாஸ், அதாவது ஐயுடைய பெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர்ஸ், பெட்டர்னல் கிராண்ட் மதர் அப்படின்னு இருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட், E is only daughter of C. K is daughter of F and H. கே யாருன்னா எஃப்க்கும் ஹெச்சுக்கும் டாட்டர்னு சொல்றாங்க. ஸோ எஃப்க்கும் ஹெச்சுக்கும் தான் யாரு? கே டாட்டரா இருக்காங்க. கொஸ்டின் பாருங்க, ஹூ இஸ் ஒய்ஃப் ஆஃப் டீச்சர்? டீச்சருடைய ஒய்ஃப் யாருன்னு கேக்குறாங்க. ஸோ இவர் மட்டும் இங்க தொங்கிட்டு இருக்காரு, இவரோட அப்பா பேர் எனக்கு தெரியாதா? ஸோ இவங்கதான் இங்க லிங்க் பண்ண போறோம். இவங்க யாருன்னா டியா இருப்பாங்க. அப்ப டியுடைய மனைவி ஜி அண்ட் ஐ அப்படின்னு போட போறோம். ஸோ ஒய்ஃப் ஆஃப் டீச்சர் யாரு? ஜி அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இந்த டீச்சர் கொடுத்து நிறைய கொஸ்டின்லாம் வரும். டீச்சர் இருக்காங்க, ப்ரொஃபஸர் இருக்காங்க, நம்ம சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை கொடுத்து அதை வச்சு கேட்டோம். ஓகே. G has 2 daughters, P and P the husband of H. ஓகே, ஜிக்கு வந்து எத்தனை பசங்க இருக்காங்கன்னா 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஓகே, 2 daughters இருக்காங்க. ஸோ ஒரு டாட்டர், இன்னொரு டாட்டர் இருக்காங்க. ஓகே. P is husband of H. P யாருன்னா ஹெச்னுடைய கணவர் அப்படின்னு சொல்றாங்க. ஹெச் என்பவர் கணவர். ஹெச் என்பவர் ஜி என்பவர் பேத்தியான டி என்பவரின் அம்மா. ஓகே, ஜி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேத்தியோடைய அம்மான்னு சொல்றாங்க. அப்ப ஹெச் வந்து இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்களுடைய, இந்த 2 பேர்ல ஏதாவது ஒரு பொண்ணா இருப்பாங்க. ஸோ அதுல ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பியா இருப்பாரு. ஓகேவா? அப்ப ஹெச்சுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அது பேத்தி, பேர் தெரியாது நமக்கு, ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க, டி இஸ் தி
சிஸ்டர் ஆஃப் எம் ஹூ இஸ் தி நெஃப்யூ ஆஃப் கே. டி என்பவர் கே என்பவரின் உடன் பிறந்தோரின் மகனான எம் என்பவரின் தங்கை. டி யார் அப்படின்னா கே இருக்கார் இல்லையா, சோ கேக்கு உடன் பிறந்தோரோட மகன் தான் யாருன்னா எம். கேக்கு கூட ஒரு சிப்ளிங் இருக்காங்க, அவருடைய மகன் தான் யாரு எம்னு சொல்றாங்க. ரைட். எம் என்பவரின் தங்கை, இந்த இவருடைய தங்கை தான் யாரு, சிஸ்டர் தான் யாரு, டி அப்படின்னு சொல்றாங்க. முடிச்சிட்டோம். சரியா? இப்ப எத்தனை நீங்க லிங்க் பண்ணி பார்க்க முடியுமா கேட்டா எதுவும் ஃபிக்ஸ் ஆகல நமக்கு. அடுத்த லைன் பாருங்க. கே இஸ் தி டாட்டர் ஆஃப் என். கே யாருன்னா என்னுடைய டாட்டர்னு சொல்றாங்க. கே யாரு, என்னுக்கு டாட்டர் அப்படின்னு தெரியுது. ஃபைன். அடுத்து சரி நம்ம தூக்கிடலாமா. என் இஸ் மதர் இன் லா ஆஃப் பி. என் யாருன்னா பீனுடைய மதர் இன் லா சொல்றாங்க. பிக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்களா, அந்த ஒய்ஃபுடைய மதர் இன் லா தான் என்னு சொல்றாங்க. அப்ப ஆல்ரெடி ஒரு பேரண்ட் இருக்காங்க, இவங்களுடைய ஒய்ஃபா தான் இருக்க முடியும் என்ன. ஸோ ஜி இஸ் ஃபாதர் ஆஃப் ஹெச் அண்ட் அதர் ஒன். ஓகே, அப்ப இங்க இருக்கிறது லிங்க் பண்ணிடுவோமா. இங்க கே வந்து என்னைக்கு இன்னொரு குழந்தை இருக்கா, அப்ப ஹெச் உடைய சிப்ளிங் தான் யாரு, கே. கேக்கு ஒரு சிப்ளிங் இருந்தாங்க, அதுதான் இந்த ஹெச் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்ப இங்க சிப்ளிங் இருந்தாங்க இல்லையா, அந்த சிப்ளிங்கோடைய பசங்க தான் யாரு, எம் அண்ட் டி. அண்ட் எம் அண்ட் டியை இங்க வந்து நம்ம லிங்க் பண்ண போறோம். ஓகேவா. டின்றது எனக்கு ஃபீமேலா மேலான்னு தெரியாது. அடுத்து கொஸ்டின் பாருங்க. ஹவு இஸ் ஜி ரிலேட்டட் டு எம். ஜி ரிலேட்டட் டு எம்னா எம்முக்கு ஜி என்ன வரும்னு கேக்குறாங்க. எம்முடைய அம்மாவுடைய அப்பா அப்படின்றதா கட்டண ஆசை. அப்ப மெட்டர்னல் தாய் வழி. ஓகே, மெட்டர்னல் கிராண்ட்பா அப்படின்றத கட்டண ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி மெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர், தாய் வழி தாத்தா. 25 பாருங்க. கோடல் பிளட் ரிலேஷன் வந்திருக்கு. பட் ஆனா நம்மளுக்கு என்ன கேட்கல, யார் யாருக்கு என்ன உறவுன்னு கேட்கல அவங்க. ஃபர்ஸ்ட் பாப்போமா. சரி. எஸ் இஸ் தி சிஸ்டர் சன் ஆஃப் எம். என்ன கிடைக்கணும் எனக்கு, எஸ் வந்து எம்முடைய ஓகே எம்முடைய சிஸ்டருடைய சன்னா தான் இருக்கணும். எம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சன்னா தான் யார் இருக்கணுமா, எஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான எந்த படம் எந்த வந்து ஆப்ஷன் வந்து ஃபிக்ஸ் ஆகும்னு கேக்குறாங்க. அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு, எஸ் வந்து ஒரு மேலா கிடைக்கிற மாதிரியான படமா இருக்கும். சரியா, எஸ் வந்து என்ன பண்ணணும், எனக்கு மேலா வர மாதிரியான ஆப்ஷன் இருக்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்க, எஸ் மைனஸ் டீன் இருக்கு. மைனஸ் என்ன, எஸ் சன் ஆஃப் பி அப்படின்னு. அப்ப இப்ப வந்து என்ன ஆயிருவாங்க, இவங்க பிளஸ்ல இருப்பாங்க. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் எஸ் டாலர் டீன் இருக்கு. டாலர்னா என்ன, சிஸ்டர். அப்ப எஸ் சிஸ்டர்ன்ற மாதிரி வருமா. அப்ப எஸ் எனக்கு என்ன ஆயிரும், ஃபீமேலா மாறிடும். அப்ப ஆப்ஷன் பி வரமாட்டாங்க, எலிமினேட் பண்ணி தான் போட போறோம். அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க. எஸ் ஸ்டார் டி. ஸ்டார்னா என்ன, ஃபாதர்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ அப்ப மேலா ஃபிக்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ நான் பிசியே வச்சுக்கிறேன். அட்டு சொல்லியிருக்காங்களா, அட்டுனா என்ன அர்த்தம், டாட்டர். அப்ப கண்டிப்பா டிமே வர மாட்டாங்க, இது ஃபீமேல். இப்ப ஏவா சியான்னு மட்டும் நான் செக் பண்ணா போதும். என்ன ஆகுதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, எஸ் மைனஸ் டீனா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்டுக்கான படம் போடுறேன் நான். இங்க ஃபர்ஸ்டுக்கான படம் போடுறோம், ஆப்ஷன் ஏக்கான படம், இங்க ஆப்ஷன் சிக்கான படம் போடுறோம். ரெண்டு தேவை இருக்க போகுது. எஸ் மைனஸ் டீனா என்ன அர்த்தம், எஸ் இஸ் சன் ஆஃப் டி. எஸ் இஸ் சன் ஆஃப் டி. இங்க ஆப்ஷன் சில என்ன ஆகுது, எஸ் ஸ்டார் டி. எஸ் இஸ் ஃபாதர் ஆஃப் டி. எஸ் இஸ் ஃபாதர் ஆஃப் டி. ரெண்டு விதமா வந்துருக்கு. அடுத்து டி மைனஸ் இ. டி மைனஸ் இனா என்ன, சன் ஆஃப் அப்படின்னு இருக்கா. மைனஸ்னா என்ன, சன்னா. அப்ப டி இஸ் சன் ஆஃப் இன்னு சொல்றாங்க. இங்க ஆல்ரெடி ஒரு பேரண்ட் இருக்காங்களா, அப்ப ஈக்கு இவங்க மாணவரா இருக்காங்க. அடுத்து இ டாலர் ஏன்னு சொல்றாங்க. இப்ப தேர்ட் மட்டும் தான் போட்டுட்டோம். இ டாலர் ஏன்னு சொல்றாங்க. டாலர் என்ன, சிஸ்டர். இ இஸ் சிஸ்டர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்றாங்க. இ சிஸ்டர் ஆஃப் ஏ. ஏ ஸ்டார் எம். ஸ்டார்னா என்ன, ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் எம். ஏ யாரு, எம்முக்கு ஃபாதர்னு சொல்றாங்க. நல்லா பாத்துக்கோங்க. எனக்கு என்ன கிடைக்கணும், எம்முக்கு சிஸ்டருடைய பையனா கிடைக்கணும். எம்முக்கு என்ன பண்ணல, மேல தலைமுறையில இருக்கிறாங்க. ஸோ இதுவே தப்பாயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது ஆப்ஷன் பி தான், ஏ தான். ஏ தான் ஆன்சரா இருக்க போகுது. ஓகே, எலிமினேட் பண்ணி போட்டாலே ஃபாஸ்டா போட முடியும். ஓகேவா. நான் டெஸ்ட் போடும்போது பார்த்த பசங்க உட்காந்து நாலுத்துக்கு படம் வரைஞ்சிட்டு நாலுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிலாம் போட வேண்டாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ சேம் ஆஸ் லாஸ்ட் கொஸ்டின் தான். பாருங்க என்ன கேக்குறாங்கன்னா, டபிள்யூ இஸ் சிஸ்டர் சன் ஆஃப் எஸ். டபிள்யூ யாருன்னா எஸ்னுடைய
சிஸ்டருடைய சன்னா இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு என்ன தெரியுது, டபிள்யூ வந்து என்னவா இருக்கணும், ஒரு ஆணா இருக்கணும்னு தெரியுது. அப்ப பாக்கலாமா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, அட்டு சிம்பிள் இருக்கு ஆப்ஷன் ஏல. அட்டுனா என்ன, ஏ இஸ் டாட்டர் ஆஃப் பி. அப்ப டாட்டர்னா என்ன ஆயிடுவாங்க, ஃபீமேலா போயிடுவாங்க, தப்பு. நெக்ஸ்ட் டபிள்யூ மைனஸ் இன் இருக்கா, மைனஸ் என்னவா, சன். அப்ப பி வர சான்ஸ் இருக்கு. சில பாருங்க டபிள்யூ ஸ்டார் இ, ஸ்டார்னா என்ன அர்த்தம், ஃபாதர் அப்படி சொல்றாங்க. சோ இவங்களும் வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டில பாருங்க டாலர், டாலர்னா என்ன அர்த்தம் எனக்கு, சிஸ்டர். சோ ஃபீமேலா போயிடுவாங்க, தப்பு. ஸோ ஃபாதர்னு வரும்போது நம்ம கண்டுபிடிச்சு போடலாம், ஏன்னா அடுத்த தலைமுறையில் தான் வர போறாங்க, அதை வச்சு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சு போட்டாலே போதும். இல்ல இந்த எஸ் இருக்க இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கே டாலர் எஸ் இருக்கா, டாலர் என்ன, சிஸ்டர் ஆஃப் பி, கே இஸ் சிஸ்டர் ஆஃப் எஸ் இருக்கு. அட்டனா என்ன அர்த்தம், கே இஸ் டாட்டர் ஆஃப் எஸ் இருக்கு, கே இஸ் டாட்டர் ஆஃப் எஸ் இருக்கு. ஓகே, அப்ப எனக்கு எஸ் உடைய சிஸ்டர் வழியில் தான் எனக்கு ஒரு ஆள் வேணுமே தவிர்த்து டாட்டர்ல வேணாம். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? கொஸ்டின் 27 பாருங்க. அதே கோடல் பிளட் ரிலேஷன் தான், பட் ரிலேஷன் கேக்குறாங்க. இஸ் பி ரிலேட்டட் டு டி. பி பிளஸ் கியூ என்ன, பிளஸ் என்ன, வைஃப். ஓகேவா, பி இஸ் வைஃப் ஆஃப் கியூ. பி என்பவர் கியூவின் மனைவி. ஓகே, கியூ மைனஸ் ஆர், மைனஸ் என்ன, பிரதர். அப்ப கியூ இஸ் பிரதர் ஆஃப் ஆர். கியூ என்பவர் ஆர் இன் சகோதரர். ஆர் இன்டு எஸ், இன்று என்ன, ஃபாதர். ஆர் என்பவர் எஸ் இன் தந்தை. எஸ் பிளஸ் டி, பிளஸ் என்ன அர்த்தம், சிஸ்டர். அப்ப எஸ் என்பவர் டி இன் சகோதரி, எஸ் இஸ் சிஸ்டர் ஆஃப் டி. கொஸ்டின் பாருங்க, ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு டி. டிக்கு பி என்ன வரும்னு கேக்குறாங்க, டி உடைய அப்பாவுடைய சகோதரருடைய ஒய்ஃப். ஓகே, அப்ப ஃபாதர்ஸ் பிரதர் ஒய்ஃப். ஆப்ஷன் எங்க இருக்கு, ஆப்ஷன் பில ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் ஒய்ஃப், தந்தையின் சகோதரனின் மனைவி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 28. Based on the above, how is F related to S if F colon F greater than A minus G star S என்ன வரும்னு கேக்குறாங்க. பார்க்கலாமா, F colon என்ன மீனிங் எனக்கு, A is father. So அப்ப F is father of L. F என்பவர் L இன் தந்தை. நெக்ஸ்ட் L ஏனா என்ன அர்த்தம், A brother of B. ஓகேவா, L is brother of A. L என்பவர் யாரு, A இனுடைய சகோதரர். ஏ மைனஸ் ஜி என்ன அர்த்தமா, மைனஸ்னா சிஸ்டர். ஏ என்பவர் ஜி இன் சகோதரி. ஜி ஸ்டார் எஸ்னா வைஃப். ஜி என்பவர் எஸ் இன் மனைவி. ஓகேவா, முடிஞ்சு. கொஸ்டின் பார்க்கலாமா, எஃப் ரிலேட்டட் டு எஸ். எஸ்க்கு எஃப் என்ன வரும் கேக்குறாங்க. எஸ்னுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தந்தை. அப்ப வைஃப்ஸ் ஃபாதர் அப்படின்ற கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், மனைவியின் தந்தை. கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. All the family members P, Q, R, S, T, U are having dinner together. Q is the only son of R, but R is not the mother of Q. பாத்துலாமா, எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க. having dinner together. Q is the son of R. Q யாருன்னா R னுடைய சன்னு சொல்லிட்டாங்க, அதாவது மகன் சொல்லிட்டாங்க. பட் R is not the mother of Q. Qக்கு R வந்து அம்மா இல்லைன்னா அப்ப என்னவா இருக்க போறாங்க, அப்பாவா இருக்க போறாங்க. கண்டிப்பா முடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்து P and R married couple. P and R is marriedனா இதுக்கு என்ன அர்த்தம், R உடைய மனைவி தான் யாரா இருக்க போறாங்க, P யா இருக்க போறாங்க. நெக்ஸ்ட் T is younger brother of R. ஆருக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, அவர் தான் டி. அதுவும் யங்கர் பிரதர் வேற சொல்லியிருக்காங்களா. ஓகே, ஸோ இது வந்து குட்டி மைனஸ் வச்சுக்கலாமா, யங்கர் பிரதர் டினோட் பண்ணி வைக்க. அதை வச்சு கொஸ்டின் கேட்டா யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். எஸ் இஸ் டாட்டர் ஆஃப் பி அண்ட் யூ. ஓகே, எஸ் இஸ் டாட்டர் ஆஃப் பி. பி உடைய டாட்டர் தான் யார், எஸ். அப்ப கியூக்கான சிப்ளிங் தான் எஸ் ஆ இருப்பாங்க. அண்ட் யூ இஸ் எல்டர் சிஸ்டர் ஆஃப் கியூ. யூ யாரு, எல்டர் சிஸ்டர் ஆஃப் கியூ சொல்றாங்க. கியூ உடைய எல்டர் சிஸ்டர் இருக்காங்க. ஓகே, அவங்க தான் யூ. கியூ உடைய சிஸ்டர் யூ. கொஸ்டின் பாருங்க, who among the following is son of P? P உடைய சன் யாருன்னு கேக்குறாங்க. ஒரே ஒரு ஆன்சர் தான், கியூ தான் இருக்க போது. ஆப்ஷன் டி. இந்த எல்டஸ்ட் யங்கஸ்ட்ன்றத நம்ம வந்து குழப்பறதுக்காக சும்மா ஒரு வார்த்தையில எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு கொஸ்டின் எதுவும் கேட்கல.
In a certain code language, so again coded blood relation, last question பாருங்க. O star K star என்ன அர்த்தம் எனக்கு wife. இங்க நிறைய இருக்கா, ஆனா இங்க குட்டியா இருக்கு பாருங்க. O star K என்ன அர்த்தம் wife. O என்பவர் K இன் மனைவி. O என்பவர் K இன் மனைவி. K minus T minus என்ன அர்த்தம் எனக்கு father. ஓகே, அப்ப K என்பவர் T இன் தந்தை. T into U na sister. T is sister of U. T என்பவர் U வின் சகோதரி. U slash M என்ன அர்த்தம் brother. U என்பவர் M இன் சகோதரர். U is brother of M. So என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா how is O related to U? U க்கு O என்ன வரும்னு கேக்குறாங்க. U உடைய அம்மா தான் எனக்கு யாரு O. So mother, தாய் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ ஒண்ணுமே இல்லை, ஒரே டாபிக்ல 30 கொஸ்டின் போட்டிருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பா ஃபுல் மார்க் எடுத்துருக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.